மீட்பு பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? டெய்லிக்கு பூசைக்கு போனால் போதுமா? கோயிலுக்கு போனால் போதுமா? வருடத்துக்கு ஒரு தடவை நல்ல திருப்பயணத்துக்கு போனால் போதுமா? எருசலேமுக்கு போனால் போதுமா? ரோமை நகருக்கு போனால் போதுமா? யூபிலியில் பங்கெடுத்தால் போதுமா? இறை வார்த்தை தெளிவாக குறிப்பிடுகிறது பாருங்க. யாக்கோபு 1 மற்றும் 22 வசனம் எப்படி என்ன சொல்லுது பாருங்களேன். எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. எது? ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு பாருங்க, அதுவே நம்மை மீட்க வல்லது. ஆனால் அடுத்த வசனம் ஒரு சின்ன எச்சரிக்கை இருக்கு பாருங்க. இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். நான் டெய்லி பைபிள் படிக்கிறேங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, பூசையில் பைபிள் வாசகத்தை கேட்குறாங்க, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நல்ல செவி கொடுப்பேங்க, நிறைய தியானங்களுக்கு போவேன். கேட்டால் மட்டும் பத்தாது, கேட்டு உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஆகவே அதிகமாக நீங்கள் விவிலியத்தை வாசிக்கவும், நீங்கள் படிக்கிற எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்தி காட்டவும் உங்களை வாழ்த்துக்கிறேன். நீங்களும் நானும் ஆண்டவரால் மீட்கப்பட இது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாய் திகழட்டும். God bless you.